ஒரு கிராமத்துல ஏழை விவசாயி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் வீட்டு தேவைக்காக தினமும் ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவான். அவன் தண்ணீர் எடுத்து வரத்துக்கு 2 பானைங்கள ஒரு கழியில கட்டி தோள்ல சுமந்துக்கிட்டு வருவான். அந்த 2 பானைகள்ல ஒரு பானையில சின்ன ஓட்டை ஒண்ணு இருக்கு. அவன் அத வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வரும்போது, அதுல பாதி பானையில தான் தண்ணி இருக்கும். இந்த குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றிய பெருமை. குறை இருக்கிற பானைய பார்த்து எப்போதும் அது கிண்டல் பண்ணிக்கின்னு கேலி பண்ணினே இருக்குமாம். இப்படியே 2 வருஷமும் முடிஞ்சிருது. கேலி பொறுக்க முடியாத பானை அது எஜமானன பார்த்து கேக்குதாம். ஐயா, என் குறைய நானே மிகவும் கேவலமா உணர்றேன். உங்களுக்கு தினமும் என் குறையால வரும் வழியிலெல்லாம் தண்ணி சிந்தி உங்க வேலை பளு மிகவும் அதிகரிக்குது. என் குறைய நீங்க தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன். அதற்கு விவசாயி சொல்றாரு, பானையே, நீ ஒண்ணு கவனிச்சியா? நம்ம வர்ற வழியில உன் பக்கம் இருக்கிற பாதையில பார்த்தன்னா அழகான பூச்செடிகள் வரிசையா வர்றதை கவனிச்சியா? உன்னிடம் இருக்கிற தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னையே தெரியும். அதனால தான் வழி நெடுக பூச்செடி விதைகளை விதைச்சு வச்சேன். நீ தினமும் சிந்திய தண்ணீர்ல இன்னைக்கு பெருசா வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை தருது. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன். மீதமுள்ள பூக்களை வித்து பணம் சம்பாதிக்கிறேன். இதை கேட்ட பானை கேவலமா உணர்வதை நிறுத்தி விட்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாம தான் வேலையை கருத்தோடு செய்ய தொடங்கியது. அடுத்தவங்க பரிச்சை பத்தி கவலைப்பட்டா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். நண்பர்களே, வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.